அன்யவசே யொரபோன் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதியில் சொம்ப முன்வா பகுதிகள் சிலவற்றை பார்க்கலாம். ஏற்கனவே 15 பாடங்களுக்கான சொம்ப முன்வா பகுதிகள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி 16வது பாடப்பகுதிக்கான சொம்ப முன்வா பகுதியாக பார்க்க போகிறோம். 16வது பாடப்பகுதி நமக்கு கொடுத்துருக்காங்க. சிகானி இசல்தே சுரோ தெனிசிரில் சிரோகாயோ என்ற பாடப்பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாடப்பகுதியில் என்ன விடயம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். இந்த பாடப்பகுதி தொடர்பான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பார்க்காத நபர்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நமக்கு இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள விடயம் சொம்போங்கிற விடயம் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன விடயம்? சொம்போங்கிற விடயம் கொடுத்துருக்காங்க. சொம்போன்னு சொல்லும் போது தகவல்ங்கிற அர்த்தம். சொம்போனா தகவல். அப்போ தகவலினுடைய தலைப்பு சூய்மி வல்தொங் ப்ரோக்ராம். சூய்மி வல்தொங் ப்ரோக்ராம். சூய்மின்னு சொல்லும்போது பொழுதுபோக்கு. வல்தொங்னா செயற்பாடு, ப்ரோக்ராம்னா திட்டம். அப்போ பொழுதுபோக்கு செயற்பாடு திட்டம் அப்படிங்கிறது தான் நமக்கு பாடப்பகுதியின் தலைப்பு. நமக்கு கொடுத்துருக்காங்க சூய்மி வல்தொங் ப்ரோக்ராம். அப்போ பொழுதுபோக்கு செயற்பாடு திட்டம். அப்போ தலைப்பை பார்த்தாச்சு. தலைப்பை தொடர்ந்து நமக்கு பந்தி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ பந்தி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ பந்தியில் முதலாவதாக கொடுக்கப்பட்டுள்ள விடயம் கக். கக் கக் சியோக்வி பொக்ஜிவொன் வேகுகுன் கின்ரோஜா சென்தோ வேகுகுன் ரியோக்சி சென்தோ தங்முன்வா சிவொன் சென்தோ திங்கேசோனின் வேகுகுன் திருள்வி சுல்கோஹுன் ஹாங்குக் செங்வரில் வியே தங்யக்கன் கியோக் புரோகுருமில் சிவோன் ஹாகோ இசும்னிதா ஹாங்குகோ கியோயோக் கொம்பியூட்டோ தெக்வன்தோ புரோகிராமில் தொங்யங்யா சூய்மி வல்தொங் புரோகிராமில் சுல்கல்சு இசும்னிதா என்ற விடயம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த பந்திக்கான தமிழ் அர்த்தத்தை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு விடயமாக பார்க்கலாம். முதலாவதாக கொடுக்கப்பட்டுள்ள விடயம் கக் சியோக்வி பொக்ஜிவொன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு பிரதேசத்தினுடைய நலன்புரி நிலையம். வேகுகுன் கின்ரோஜா சென்தோன்னு சொல்லும்போது வெளிநாட்டு தொழிலாளர் நிலையம். வேகுகுன் ரியோக்சி வென்சென்தோ அப்படின்னு சொல்லும்போது வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான நலன்புரி நிலையம். அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ள விடயம் தங்முன்வா சிவோன் சென்தோன்னு சொல்லும்போது கலாச்சார நிலையம். திங்கேசொனன் போன்றவற்றில் வேகுகுன் திரில் அப்படின்னு சொல்லும்போது வெளிநாட்டு நபர்கள் சுல்கோஹுன்னா சந்தோஷமான இல்லாட்டி குதூகலிப்பான. ஹாங்குக் செங்வல் வியே கொரிய வாழ்க்கைக்காக. தங்யங்கன் கியோயுக் புரோகுருமில் சிமோனாகோ இசும்னிதா கொரிய வாழ்க்கைக்காக பல்வேறு. தங்யங்கன்னு சொல்லும்போது பல்வேறு. கியோயுக் கல்வி திட்டங்கள். புரோகிராமில் சிமோனாகோ இசும்னிதா வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்தது சொல்கிறாங்க ஹாங்குகோ கியோயுக்னு சொல்லும்போது கொரிய மொழி கல்வி. கொம்பியூட்டோ தெக்வன்தோன்னு சொல்லும்போது கொரிய நாட்டில் காணப்படுற தற்காப்பு கலை ஒன்று, அதுதான் தெக்வன்தோ ப்ரோக்ராம் திட்டம். தொங்யங்யா அப்படின்னு சொல்லும்போது மூலம். சூய்மி பொழுதுபோக்கு. வல்தொங்கல் செயற்பாடு. சில்குல்சு இசும்னிதான்னு சொல்லும்போது குதூகலிக்கப்படுகிறது, சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போ சொல்கிறாங்க ஒவ்வொரு பிரதேசத்தினுடைய நலன்புரி நிலையம், வெளிநாட்டு தொழிலாளர் நிலையம், வெளிநாட்டு தொழிலாளர் நலன்புரி நிலையம், கலாச்சார நிலையம் போன்றவற்றில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்காக. அதுதான் சொல்கிறாங்க வேகுகுன் திறன், அதாவது வெளிநாட்டு நபர்களுக்காக. சூல்கோவுன் வெளிநாட்டு நபர்களினுடைய சந்தோஷத்துக்காக, கொரிய வாழ்க்கைக்காக பல்வேறு வகையான கல்வி திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதில் தான் சொல்கிறாங்க கொரிய மொழி கல்வி, கம்ப்யூட்டர் கல்வி, தெக்வன்தோங்கிற தற்காப்பு கலை கல்வி திட்டம் மூலமாக இந்த பொழுதுபோக்கு செயற்பாடுகளின் மூலம் குதூகலிப்பாக இருக்க முடியும். அதான் சொல்கிறாங்க சில்கல்சு இசும்னிதா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து நமக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடயம் இங்கே ஹங்குகோ சோப்னு சொல்லும்போது கொரிய மொழி வகுப்பு. கம்ப்யூட்டர் சோப்னு சொல்லும்போது கணினி வகுப்பு.
தெக்வந்தோன்னு சொல்லும்போது தெக்வந்தோங்கிற தற்காப்பு கலை வகுப்பு, யொரிசுவோப்னு சொல்லும்போது சமையல் வகுப்பு. இவ்வாறான விடயங்கள் இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து அடுத்த பாடப்பகுதிக்கான சொம்ப முன்ம பகுதியை பார்ப்போம். அடுத்ததா 17வது பாடப்பகுதி. 17வது பாடப்பகுதியின் தலைப்பு யுகாத்தே சேஜிதோஹே தானியோ ஒல்கேயோ என்ற பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க. இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள சொம்ப பகுதி என்னன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே 17வது பாடப்பகுதி தொடர்பான முழுமையான விளக்கங்கள் நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பார்க்காத நபர்கள் பார்க்கலாம். சொம்போவை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே சில விஷயம் ஒன்று சின்ன விடயம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க விடயத்தை பார்ப்போம். இங்கே சுக்சோ என்ற விடயம் கொடுத்துருக்காங்க. என்ன விடயம்? சுக்சோன்னு சொல்லும்போது தங்குமிடம் அப்படின்னு அர்த்தம். சுக்சோன்னு சொல்லும்போது தங்குமிடம். அப்போ தங்குமிடத்தில் சில விடயங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. தங்குமிடத்தில் 6 விடயம் கொடுத்துருக்காங்க. ஒத்தேல், கொண்டோ, யொகோன், மின்பக், பென்ஷியான், யுஜியோஸ்தல் என்ற விடயம் கொடுத்துருக்காங்க. இந்த விடயங்களை பார்த்துக்குங்க. நமக்கு தொடர்பு படுத்தக்கூடிய கேள்விகளில் இவ்வாறான விடயங்களை கொடுத்து அதுக்கான தலைப்பை கொடுத்து கேட்கலாம். அதனால் இந்த விடயங்களை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. இதை தொடர்ந்து சொம்போ. இங்கே சொம்போங்கிற விடயம் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே சொம்போங்கிற விடயம் கொடுக்கப்பட்டிருக்கு. சொம்போன்னு சொல்லும்போது தகவலினுடைய தலைப்பு ஹாங்குக்வி குவாங்ஜி. ஹாங்குக்வி குவாங்ஜின்னு என்ற விடயம் கொடுத்துருக்காங்க. கொரியாவினுடைய சுற்றுலா இடங்கள். கொரியாவினுடைய சுற்றுலா இடங்கள் தான் ஒரு மன விடயம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ சுற்றுலா இடங்களை நீங்கள் இங்கே பார்க்கலாம். இதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். இந்த பாடப்பகுதியில் பெரிய விடயம் எதுவும் கொடுக்கல. அதனால் அடுத்த பாடப்பகுதிக்கு நம்ம போவோம். அடுத்ததாக 18வது பாடப்பகுதி. 18வது பாடப்பகுதியின் தலைப்பு பொசுனா சியாச்சொருள் தாகுகாயோ என்ற பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க. இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள சொம்பு பகுதி. இந்த பாடப்பகுதியில் நமக்கு போக்குவரத்து தொடர்பான ஒரு விடயத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது கொரிய நாட்டில் போக்குவரத்துக்கு எவ்வாறான வகையில் பணத்தை கட்டுவாங்க. கார்டு மூலியமாக கட்டுவாங்க, இல்லாட்டி கட்டணம் மூலியமாக செலுத்துவாங்க, இல்லாட்டி டிக்கெட் மூலியமாக செலுத்துவாங்க. அந்த விடயம் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து ஒரு போக்குவரத்து அட்டையை எப்படி வாங்குறது, அந்த போக்குவரத்து அட்டைக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது தொடர்பான விடயங்களும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது தலைப்பை பார்ப்போம். தலைப்பை பார்த்தோம்னா இங்கே சொம்போங்கிற விடயம் கொடுத்துருக்காங்க. சொம்போன்னு சொல்லும்போது தகவல். அப்போ தகவலுடைய தலைப்பு தெஜுங் கியோத்தோங் இயோங் பங்பொங் அப்படிங்கிற விடயம் கொடுத்துருக்காங்க. தெஜுங் கியோத்தோங்னு சொல்லும்போது பொது போக்குவரத்து. அப்போ பொது போக்குவரத்து இயோங் பயன்படுத்தும், பங்பொங் முறை, பொது போக்குவரத்து பயன்படுத்தும் முறைங்கிறது தான் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு. இப்போ இந்த விடயத்தில் கொடுக்கப்பட்டுள்ள சில சின்ன தலைப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. கியோத்தோங்பி கியோல்சேன்னு சொல்லும்போது போக்குவரத்து செலவுகளை செலுத்துறது, அதாவது போக்குவரத்து கட்டணத்தை செலுத்துறது, அதான் சொல்கிறாங்க கியோத்தோங்பி கியோல்சே என்ற விடயம் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே கியோத்தோங்பீனின் கியோத்தோங்காது பியோ யோகும்ரோ கியோல்ஜே அல்சு இஸ்습니다. கியோத்தோங் சுதனே தராசோ கியோல்சேரில் ஹானன் பங்பொபி தரும்னிதா. இங்கே கியோத்தோங்பீன்னு சொல்லும்போது இங்கே கியோத்தோங்பி கியோல்சேன்னு சொல்லும்போது போக்குவரத்து கட்டணம் செலுத்துறது. கியோத்தோங்பீனின் கியோத்தோங்காடு போக்குவரத்து செலவு கியோத்தோங்காடு போக்குவரத்து அட்டை, பியோ டிக்கெட், யொங்கும் ரோ கட்டணத்தினூடாக, கியோல்சே அல்சு இஸ்습니다ன்னு சொல்லும்போது போக்குவரத்து கட்டணம் போக்குவரத்து அட்டையினூடாக இல்லாட்டி டிக்கெட்டினூடாக இல்லாட்டி கட்டணத்தினூடாக செலுத்த முடியும். கியோத்தோங் சுதனே தராசோ கியோல்சே ஹானன் பங்முகுல் தரும்னிதா அப்படின்னு சொல்லும்போது போக்குவரத்து முறையை பொறுத்து செலுத்தப்படுற விரையும் கட்டணம் செலுத்தப்படுற முறையும் வேறுபடும். அதை தான் சொல்கிறாங்க பங்மொங்னு சொல்லும்போது முறை,
தரும் நிதான்னு சொல்லும்போது வேறுபடுமா. அப்போ வந்து போக்குவரத்து பயன்படுத்துகிற முறைக்கு ஏற்ப போக்குவரத்து கட்டணம் செலுத்தப்படுற முறையும் வேறுபடும் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள விடயம் கியோத்தோங் கார்டு போக்குவரத்து அட்டை. போக்குவரத்து அட்டையை வந்து பொசு, சியாச்சோல், டெக்ஸி போன்ற இடங்களில் பயன்படுத்துவோம். கியோத்தோங் கார்டு அதாவது போக்குவரத்து அட்டையை பஸ்ஸில், புகையிரதத்தில், டெக்ஸியில் பயன்படுத்துவோன்னு சொல்கிறாங்க. சியாச்சோல்னு சொல்லும்போது நிலத்தடி புகையிரதம். அடுத்ததாக கொடுக்குறது பியோன்னு சொல்லும்போது டிக்கெட்டை பயன்படுத்தி போக்குவரத்து செய்கிற முறைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. சினே கொசுக் பொசுன்னு சொல்லும்போது சினேன்னு சொல்லும்போது நகரம், கொசுக் பொசுன்னா அதிவேக பேருந்து. அப்போ வந்து நகரத்தினுடைய பேருந்துலையும் அதிவேக பேருந்துலையும் பியோ பயன்படுத்துவாங்க. அடுத்து பியேங்கின்னு சொல்லும்போது விமானத்தில் பயன்படுத்துவாங்க. பேன்னு சொல்லும்போது கப்பலில் பயன்படுத்துவாங்க. அடுத்ததா யொங்கும்னு சொல்லும்போது கட்டணத்தை பயன்படுத்துறது வந்து பொசு, பஸ்ஸில் வந்து கட்டணம் செலுத்தலாம். டெக்ஸியில் கட்டணம் செலுத்தலாம். அடுத்ததாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள விடயம் கியோத்தோங் கார்டு குயிப்குவா சுங்ஜோன் என்ற விடயம் கொடுத்துருக்காங்க. கியோத்தோங் கார்டுன்னு சொல்லும்போது போக்குவரத்து அட்டை. குயிப்னு சொல்வது வந்து வாங்குறது, கொள்வனவு செய்கிறது. அப்போ குயிப்குவான்னு சொல்லும்போது வாங்குவது மற்றும் சுங்ஜோன் ரீசார்ஜ் செய்கிறது. அப்போ வந்து இங்கே சொல்கிறாங்க போக்குவரத்து அட்டை ஒன்று வாங்குறது மற்றும் ரீசார்ஜ் செய்கிறத பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. முதலாவது கியோத்தோங் கார்டு குயிப்னு கொடுத்துருக்காங்க. கியோத்தோங் கார்டு குயிப்னு சொல்லும்போது போக்குவரத்து அட்டை வாங்குறது. அப்போ அது தொடர்பாக சில விடயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 지하철 역이나 보수 정류장, 매점, 편의점에서 교통카드비 구입과 충전 가능합니다 என்று சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து சியாச்சோல் யோகினான்னு சொல்லும்போது சப்வே ஸ்டேஷன், பொசு ஜோங்ஜாங்னு சொல்லும்போது பஸ் ஸ்டேஷன், மெஜோம்னு சொல்கிறது டிக்கெட் விற்கிற இடம். அப்போ வந்து புகையிரத நிலையத்தில் வந்து டிக்கெட் விற்கிற இடத்துலையும் பஸ் ஸ்டேஷனில் டிக்கெட் விற்கிற கடைகள்லையும் பியோனிஜோம்னு சொல்லும்போது 24 மணித்தியால கடையிலிருந்தும் கியோத்தோங் கார்டு குயிப்குவா போக்குவரத்து அட்டை வாங்குவது மற்றும் சுங்ஜோன்னு சொல்லுவது ரீசார்ஜ் செய்கிறது கனுங்கம்னிதா சாத்தியமாகும். அப்போ வந்து இங்கே வந்து சப்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷன் போன்ற இடங்களில் வந்து டிக்கெட் விற்கிற இடத்துலையும் 24 மணித்தியால கடைகள்லையும் போக்குவரத்து அட்டையை வந்து வாங்குவதற்கும் ரீசார்ஜ் செய்யவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஃபோட்டோவில் சில விஷயம் கொண்டு கொடுத்துருக்காங்க. மொஜம்னு சொல்லும்போது டிக்கெட் விற்கிற கடையை சொல்கிறாங்க. பியோன்விஜோம்னு சொல்லும்போது 24 மணித்தியால கடை. இதை தொடர்ந்து அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ள விடயம் நமக்கு கியோத்தோங் கார்டு சுங்ஜோன்னு சொல்லும்போது போக்குவரத்து அட்டை ரீசார்ஜ் செய்கிறது. போக்குவரத்து ரீசார்ஜ் செய்கிறது. அதில் கீழே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. சியாச்சோல் யோக்னு சொல்லும்போது சப்வே ஸ்டேஷன். இங்கே வந்து முதலாவது சொல்கிறாங்க சியாச்சோல் யோக்கேசோ கியோத்தோங் கார்டு சுங்ஜோங்கீரில் சஜுசேயோ. முதலாவது சொல்லியிருக்காங்க சியாச்சோலேசோ புகையிரத நிலையத்திலிருந்து கியோத்தோங் கார்டு போக்குவரத்து அட்டையை ரீசார்ஜ் செய்யக்கூடிய மெஷினை வந்து தேடணுமா, முதலாவது ஸ்டெப்ஸ். ரெண்டாவது கியோத்தோங் கார்டு ஹோல்ரியோ நொரிசோன்னு சொல்லும்போது அந்த மெஷினில் வந்து கார்டை வந்து மேலே வைக்கணுமா, ரெண்டாவது ஸ்டெப்ஸ். மூணாவது சொல்கிறாங்க சுங்ஜோன் கிமெகில் சொன்டக் கசையோ அப்படின்னு சொல்லும்போது ரீசார்ஜ் செய்யக்கூடிய தொகையை தெரிவு செய்யணுமா. இறுதியாக சொல்கிறாங்க கிமேகில் கியோல்ச்சேன்னு சொல்லும்போது கட்டணத்தை வந்து செலுத்தணுமா. இங்கே வந்து ஒரு போக்குவரத்து அட்டையை வந்து எப்படி ரீசார்ஜ் செய்வோங்கிற முறையை வந்து கொடுத்துருக்காங்க. இதோட இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதி நிறைவு பெறுது. கம்சம்னிதா, நன்றி. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சல்கா.